ஹாய் எவ்ரிஒன். நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கீங்க, இல்லை ரினோவேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரே ரூமை மட்டும் அப்கிரேட் பண்ணுறீங்க. எதாக இருந்தாலும் ஒரு சின்ன டீட்டெயிலை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்கள் வீட்டை ஒரு ப்ரீமியம் லுக்குக்கு மாற்ற முடியுன்றது உங்களுக்கு தெரியுமா? எஸ், அதுதான் ஸ்விட்சஸ். ஸ்விட்சஸ் அப்படின்றது நாம் வீட்டில் டெய்லி தொடக்கூடிய ஒரு பொருள். ஆனால் நாம் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு 4 மேஜர் டைப்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் உங்கள் வீட்டுக்கு, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரொம்ப காமனான ஸ்டாண்டர்ட் மாடுலர் ஸ்விட்சஸ்ங்க. ஒரு காமனான இதுலேருந்தே நாம் இப்போ ஆரம்பிப்போம். நார்மலாக எல்லா பில்டருமே டீஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் இது தான். இது சிம்பிளாக இருக்கும், க்ளீனாக ஒரு மாடுலர் டைப்பில் இருக்கும். இது யூஸ்வலி பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வரும், சம்டைம்ஸ் ஐவரி ஆர் கிரேயில் கூட இருக்கும். இது ஏன் பாப்புலர் அப்படின்னா இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளுங்க, ரேட் கம்மியாக இருக்கும், ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். பக்கத்தில் கிடைக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் இது அவைலபிளாக இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக ரீப்ளேஸும் பண்ண முடியும். அதே நேரத்தில் எல்லா எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தோடையும் இது வந்து கம்ஃபர்டபுள் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து லோ மெயின்டெனன்ஸ். ஏன்னா காஸ்ட் கம்மி அப்படின்றனால ஈஸியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு வீட்டை கட்டுறீங்க, இல்லை ஒரு பட்ஜெட் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற இடத்துக்கு இது வந்து ஒரு சேஃப் அண்ட் ப்ராக்டிக்கல் சாய்ஸுங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமாக இருக்காது, மற்றபடி அதோடைய வேலையை அது கரெக்டாக செய்யும். ரெண்டாவது, ஸ்மார்ட் வைஃபை ஸ்விட்சஸ். இது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மாடர்ன் கேட்டகரிக்கு மூவ் ஆகிறோம். இது வந்து ஒரு புதுசாக வீடு கட்டக்கூடியவங்க மத்தியில், அதுவும் அதிகபட்சமாக அர்பன் ஏரியாஸில் இப்போதைக்கு பாப்புலர் ஆகிட்டு வருது. ஸோ இந்த ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அண்ட் இது நம்ம வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் மூலமாக நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டை உங்கள் ஃபோன்லேருந்து உலகத்தில் எந்த ஒரு மூலையிலிருந்தும் வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவோ இல்லை ஜஸ்ட் அந்த ஆப் மூலமாகவோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், நீங்கள் பெட்டில் படுத்துருக்கீங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க, லைட்டை எழுந்திரிச்சு போடணும், எழுந்திரிச்சு போய் அதை ஆஃப் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோனை எடுத்து ஒரு வாய்ஸ் கமாண்ட் லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொன்னால் அது ஆஃப் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துக்கு இது வந்து சூட் ஆகும்னா, ஒரு லக்ஸரி ஹோமுக்கு, இல்லைனா ஒரு டெக் ஃப்ரெண்ட்லி ஹோம் ஓனராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆப்ட் ஆகும். அண்டு நீங்கள் ஒரு ப்ரீமியம் டெனன்ட்டை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், விலாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். குறிப்பாக ஏர்பிஎன்பி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இது பெஸ்ட்டாகவே சூட் ஆகும். பட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா வைஃபைன்றனால இது வந்து எக்ஸ்பென்சிவ். அதே நேரத்தில் இதுக்கு வந்து ஸ்டேபிளாக வைஃபை கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் இது வந்து ரெக்வயர் ப்ராப்பர் இன்ஸ்டலேஷன் பண்ணணும், எல்லாராலையும் பண்ண முடியாது. மூணாவது பார்த்திங்கன்னா டிசைனர் ஸ்விட்சஸ். இப்போ நம்ம வந்து ஏஸ்தட்டிக் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்திருக்கோம். இப்போது வந்து ஸ்விட்ச் அப்படின்றத தாண்டி ஒரு விஷுவல் டீட்டெயிலிங் நாம் கொடுக்குறோம். இந்த ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் வரும். அதாவது பார்த்திங்கன்னா மேட் பிளாக், ஷாம்பைன் கோல்டு, மெட்டாலிக் ஃபினிஷ், கிளாஸ் டச் பேனல்ஸ், அண்ட் இதில் வந்து நிறைய கஸ்டம் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் இன்டீரியர் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கிரானைட் ஆர் மார்பிள் ஃப்ளோரிங் போட்டிருக்கீங்க, ஃபால்ஸ் சீலிங் வித் ப்ரொஃபைல் லைட்டிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு மினிமலிஸ்ட் மாடர்ன் டிசைன் உங்கள் வீட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்விட்ச் போட்டு உங்களுடைய ஓவரால் லக்ஸரி ஃபீலை குறைச்சிட வேணாம். அந்த இடத்துக்கு உங்களுக்கு தேவை இந்த டிசைனர் ஸ்விட்சஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபினிஷை வந்து என்ஹான்ஸ் பண்ணி அந்த இன்டீரியரோட இது வந்து பிளெண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு எலிகண்ட்டாக இருக்கும், லுக் எக்ஸ்பென்சிவாக காமிக்கும், ஒரு ப்ரீமியமாக உங்கள் வீட்டை காமிக்கும், காஸ்ட்டும் இது கூட தான். நாலாவது பார்த்திங்க அப்படின்னா டிம்மர் ஸ்விட்சஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து இருக்கிற கேட்டகரியிலே ரொம்ப அண்டர் ரேட்டடுங்க. ஏன்னா இதை வந்து அதிக பேருக்கு தெரியறதும் இல்லை, அதிக பேர் இதை பயன்படுத்துகிறதும் கிடையாது. இது என்ன பண்ணுன்னா, இதோடைய பெரிய ஸ்பெஷாலிட்டியே உங்கள் ரூமோட பிரைட்னஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் மற்ற எல்லா சுவிட்ச்லையும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ஆனால் இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது லைட்டோட இன்டென்சிட்டியை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து வேலை பார்க்கும்போதோ இல்லை க்ளீனிங் பண்ணும்போதோ இல்லை ஸ்டடி பண்ணும்போதோ ஒவ்வொரு டைமுக்கும் பிரைட்னஸ் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கீங்கன்னா குறைச்சிக்கலாம், நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் குறைச்சிக்கலாம், நைட்டு தூங்கும்போது கூட நீங்கள் வந்து இந்த லைட்டை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ நைட் ஆம்பியன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பெட்ரூம் அண்ட் லிவிங் ரூமுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம், எல்லா எல்இடி லைட்டுமே டிம்மர் ஸ்விட்சஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதை நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்கணும்.
அண்ட் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் தேவைப்படுவாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்பேஸோட அட்மாஸ்ஃபியரையே இது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும். ஸோ வந்து லைட் அப்படின்றதே இன்னும் சொல்லணுன்னா நம்மளோட மூடை பொறுத்து இதை வந்து நம்ம லைட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ ஒரு பிக் கொஸ்டின் என்னென்னா, எனக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ ரொம்ப சிம்பிள், நான் ஒரு 4 பாயிண்டில் சொல்லிடுறேன். பட்ஜெட் ப்ராஜெக்டாக ஸ்டாண்டர்ட் மாடலருக்கு போயிடுங்க. நீங்கள் ஒரு டெக் ஃபோக்கஸ்டு மாடர்ன் ஹோம் பண்ணுறீங்களா, ஸ்மார்ட் வைஃபை போயிடுங்க. லக்ஸரி இன்டீரியர் பண்ணியிருக்கீங்களா, டிசைனர் போயிடுங்க. பெட்ரூம் அண்ட் லிவிங் ஆம்பியன்ஸ்க்கு நீங்கள் ஆம்பியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிம்மருக்கு போகலாம். நீங்கள் இதை மிக்ஸும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், லிவிங் ரூமுக்கு ஸ்மார்ட் ஸ்விட்ச் போட்டுருங்க, மெயின் ஏரியாவுக்கு டிசைனர் ஸ்விட்ச் போடுங்க, யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு ஸ்டாண்டர்டும், உங்களுடைய பெட்ரூமுக்கு டிம்மர்ஸும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, லேக்ஸ் ஆஃப் ருபீஸை டைல்ஸ், பெயிண்ட், ஃபர்னிச்சர்னு செலவு பண்ணுறவங்க ஸ்விட்சஸ்க்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் நாம் டெய்லி தொடக்கூடிய ஒரு பொருள், அதே நேரத்தில் நம்மளோட இன்டீரியர்லேருந்து எல்லாத்தையுமே எலிகெண்ட்டாக எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது ஸ்விட்சஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், ரெனோவேஷன், இதை பற்றின ப்ராக்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எ பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் டீம் வீடு ரீடு.